அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு பிரிட்டிஷ் இந்தியா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயர் பிரகாரம் வச்சுருக்கேன். 1912, 13, 14 வருஷக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 18, 19, 20 அது வருஷக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 25, 26, 27, 28, 29, 30 அது வரைக்கும் வருஷக்காக இருக்கும். அடுத்து 33, 34, 35, 36 மொத்தம் 12 நாளும் 16 நாணயம். இதில் என்னென்னா, வலைத்தளத்தில் போய் இந்த விலைகளை செக் பண்ணேன். அந்த விலைகளை செக் பண்ணிட்டோம்னா இதை கொடுக்குறதுக்கு மனசு வராது போல இருக்குது. அவ்வளவு காஸ்ட்லியான ரேட்டாக போட்டிருக்கு. கொஞ்சம் மீடியமான ரேட் போட்டிருக்க வலைத்தளத்தை பார்த்தா காயின்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஃபுல்லாகவே காயின்ஸு 100% கண்டிஷன், எல்லாமே பக்கா கண்டிஷன் காயின் எல்லாமே. நீங்கள் சும்மா கூட என்ன ஒரு ஜூம் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நாணயம் எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்கும். 1 குவார்ட்டர் ஆனா இந்தியா, 1 குவார்ட்டர் ஆனா காயின் எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். முதலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா நாணயமும் கண்டிஷனான நாணயங்கள். இந்த கண்டிஷன் இதில் இல்லை. அந்த பாருங்கள், ஒரு நாணயத்தை பார்த்தேன் 1925. நம்மகிட்ட எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், 1925. அதனோட ரேட்டு 1000 ரூபா விட்ருக்காங்க. 1000 ரூபாய்க்கு காயின் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் 1913 1 குவார்ட்டர் ஆனால் ரேட்டு 3000 ரூபா. இந்த போட்டிருப்பாருங்க 1913 குவார்ட்டர் ஆனால் காயின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3000 ரூபா போட்டிருக்காங்க. நான் அதுக்கு கீழே 1000னு போட்டிருக்கேன். ரெண்டாவது ஒரு 1936 1000 ரூபா போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் 36 காயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு 14 1914 1400 ரூபா விட்ருக்காங்க. 14 எங்கே இருக்குது? இந்த இருக்கு பாருங்க 14 1 குவார்ட்டர் ஆனால். அதுக்கடுத்து ஒரு 18 300 ரூபா விட்ருக்காங்க. 18 300 ரூபா. இந்த காயின் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. மற்றது நான் விலையை பார்க்கல. இந்த தான் இருக்குது. பார்க்கணும்னா பார்த்துருவேன். எல்லாமே 300, 500, 800, 1000, 3000, 4000 இந்த மாதிரி ரேட்டு போட்டிருக்காங்க. அந்த ரேட்டுக்கு விற்கிறதுக்கு நமக்கு ஒரு மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. சரி, அந்த ரேட்டுக்கு இப்போ இது போகாது. ஆனால் இது டிமாண்டாக இருக்கிற சமயம் வலைத்தளத்தில் போய் ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவங்க இதை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த விலை நீங்கள் கொடுத்து ஆகணும். அதில் சந்தேகம்லாம் கிடையாது. 1 ரூபாவும் நீங்கள் குறைக்கலாம் முடியாது. இது 6ஆம் ஜார்ஜ் கிடையாது, 7வது 8வது கிடையாது. இது 5ஆம் ஜார்ஜ் மன்னர். ஆனால் ஒரே வருஷத்தில் நிறைய நாணயங்கள் வாங்கினா இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கலாம். ஒரு 100 நாணயம் 200 நாணயம் வாங்கினா குறைச்சி வாங்கலாம். ஆனால் இவ்வளோ கண்டிஷனாக நீங்கள் வாங்க முடியாது. நல்லா கருப்படிச்சு போய் பச்சை அடித்து போயிருக்கும். பாதி எழுத்து அழிஞ்சிரும், வருஷங்கள்லாம் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் கிளியர் பண்ணி அதில் நல்ல குட் கண்டிஷனான நாணயங்களை எடுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகமான விலை வச்சு விற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 200 காயின் வாங்கினீங்கன்னா 100 காயின் பழுதாயிரும். மிச்சம் இருக்கிற 100 காயினையும் நீங்கள் இந்த லெவலுக்கு கொண்டு வரணுமா இருந்தாலே பெரிய ஒரு போராட்டமே நீங்கள் போராடணும். இது எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு செட்டு, ஒரு 6 12 நாளும் ஒரு 16 நாணயம் அழகுபட வச்சுருக்கேன். இதேமாரி இன்னொரு செட்டுலாம் என்கிட்ட இல்லை. ஆனால் இதில் வேறு காயின் இருக்குது. ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ள காயினாக இருக்குது. அதை வாங்கி என்ன செய்ய? அது இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி கூட தருவேன். ஆனால் நீங்கள் ஒரு 10 20 நாணயம் வாங்கினீங்கன்னா விலை குறைச்சி தருவேன். ஆனால் ஒரே வருஷமாக தான் இருக்கும், வேறு வருஷம் இருக்காது. இதில் உங்களுக்கு ரேர் வருஷம் இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கண்டினியூட்டியே கிடைக்காது. 25, 26, 27, 28, 29, 30 இந்த மாதிரி கண்டினியூட்டி உங்களுக்கு காயினே கிடைக்காது. இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் கிடைக்காது. இதுலேயும் 12, 13, 14 இதில் 11 வாங்கினீங்கன்னா ஒரு நாணயம் 2000 வரும். 11 வாங்கினீங்கன்னா அது என்கிட்ட இல்லை.
இப்போ 18, 19, 20, 20லாம் உங்களுக்கு ரேர் காயின் தான். காயின் ஃபுல்லாக கண்டிஷனாக இருக்கும். 33, 34, 35, 36 இந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கண்டினியூட்டி வைக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா 36க்கு பிறகு கிடையாது. அதனால் 37, 38லாம் தேடாதீங்க. ஒரு அற்புதமான செட்டு, ஒரே ஒரு செட்டு பிரிட்டிஷ் இந்தியா காயின்னு. நீங்கள் ஒரு காயின் வாங்கினோம்னா இது இந்த ஒரு காயின் வாங்கினா 3000 கொடுக்கணும். இந்த எழுதியிருக்க பாருங்க 3000 கொடுக்கணும். ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கான்னு சொன்னால் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனாக இருக்குது. நல்ல நாணயமாக இருந்துச்சுன்னா விலை ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு என்ன விலை சொல்ல போகிறேன், 6, 6, 12, 4, 16 நாணயமா, 16 நாணயத்துக்கும் சேர்த்து நீங்கள் 3200 கொடுங்க. 16ஐயுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்படியே இப்படி இந்த செட்டை அப்படியே கொடுத்துட்றேன். ஒரு நாணயம் வாங்கினோம்னா 3000 ஆகும். நீங்கள் இந்த 16 நாணயத்தை வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு 6000, 7000 ஆகும். இவ்வளோ கண்டிஷனாகவும் கிடைக்காது. வலைத்தளத்துக்கு போய் வாங்கினீங்கன்னா 10,000, 12,000 ஆகும். நான் கொடுக்குறது 3200 கொடுத்துட்டிங்கன்னா ஈச் 200 அவ்வளோதான் போட்டிருக்கீங்க. பாருங்க, ஒரு நாணயம் 1400 விட்ருக்காங்க. இது எந்த நாணயத்துக்கு போனாலும் நீங்கள் 300, 400 குறைஞ்சி நீங்கள் இதில் எடுக்கவே முடியாது. வெரி ரேர் இயர் இருக்குது. காயின் ஃபுல்லாக கண்டிஷனாக இருக்குது. ஒரே ஒரு செட்டு தான். ஒரு நாணயம் வந்து ஈச் 200. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு செட்டுக்கு வாங்கிக்கோங்க. அருமையான கலெக்ஷனு, சூப்பரான கலெக்ஷனு, குட் கண்டிஷனு. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.